வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு சாக்லேட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துடலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், கடைசியாக அரை கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லம்ப்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி கொக்கோ பவுடர் மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். ஒரு கடாயில் 1.5 கப் பால் சேர்த்து நல்லா சூடுபடுத்தணும். பால் கொஞ்சம் சூடானதும் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிறது வரைக்கும் கலந்து விட்டு சூடுபடுத்தணும். தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புட்டிங் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மொத்தமாக இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் பால் தேவைப்படும். சர்க்கரை கரைஞ்சி பால் நல்லா சூடு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கொக்கோ பவுடர் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை வந்து நம்ம சேர்த்துடலாம். ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடர் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் திக்காகணும், அது வரைக்கும் நம்ம சூடுபடுத்தணும். இப்போ இதில் 40 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். டார்க் சாக்லேட்டுக்கு பதிலாக டெய்ரி மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு ரெடி ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மோல்டில் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி ஹார்ட் மோல்டு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த மோல்டு இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மோல்டே இல்லை அப்படின்னா டிஃபன் பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 to 6 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் டிமோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். டாப்பிங்க்கு கொஞ்சமாக கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் செட் பண்ணணும், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. எம்மியான சாக்லேட் புட்டிங் ரெடி.